கல்யாணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நாள், கிழமை, நட்சத்திரம் பார்த்து திருமணம் பண்ற விஷயங்கள் இப்பயும் நடக்குது. ஆனா நிச்சயதார்த்தத்துக்கு அப்படி உண்டா சார்? கண்டிப்பாலும். அதுதானே அடித்தளம். ஆனா நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் மதியத்துல இப்போ பண்ணுவாங்க. நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சு, அ, ஒரு 3, 4 நாள்ல கேன்சல் ஆயிருச்சும்பாங்க. ஆ, நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சு. பண்ணி முடிச்சு. நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு பொண்ணு மொத நாள் ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிருச்சு அப்படிம்பாங்க. ம். இந்த நேரத்த செயல்படுத்துறது என்னன்னா, அவங்க நிச்சயம் பண்ண அந்த முகூர்த்த நேரம் தான் அத செயல்படுத்துறது. அப்ப அந்த முகூர்த்த நேரத்திலேயும் சுத்தம் வேணும். அந்த அன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சனி, செவ்வாய் 6, 8 வரக்கூடாது. சனி பகவானும், செவ்வாய் பகவானும் 6, 8 வரக்கூடாது. அதே மாரி அவைங்க அந்த அன்னைக்கு அந்த கோச்சார ஜாதகத்தில நீச்சமா இருக்கக்கூடாது. அதே மாரி ராகு, கேது கூட இணைஞ்சு இருக்கக்கூடாது. இந்த மாரி சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவைங்க இந்த பிரிஞ்சு போனவைங்க, இந்த மாரி பிரச்சனையானவைங்க ஜாதகத்திலலாம் பார்த்தா, அந்த நிச்சயதார்த்த டைமுக்கும், இவைங்க ஜாதக நேரத்துக்கும் ஒரே மாரி இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து நமக்கு வாய்க்கு வந்தது மாரி பேசுறது இல்ல. இந்த மாரி நெறைய ஜாதகங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு பேசுறேன். அப்ப அதனால தான் அத வலியுறுத்துறோம். முகூர்த்த நேரங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த முகூர்த்த லக்னம், நேரம், ஜாதகம் இது எல்லாமே வந்து ராஜாக்களுக்கு மட்டும் தான் இருந்தது. சாதாரண ஒரு ஆளுக்கு கிடையாது. ம். ஆனா இந்த காலத்தில பொறக்கிற குழந்தை வரைக்கும் அது கிடைக்குது. எப்படி? பொறக்கிற குழந்தை வரைக்கும். பொறக்கிற குழந்தை வரைக்கும் கிடைக்கிறதுனால, அத பயன்படுத்தலாமே! இப்ப அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் வந்து இந்த நேரத்தில போய் நிச்சயதார்த்தம் பண்ணணும். இந்த நேரத்தில தாலி கட்டணும். இந்த நேரத்தில இந்தந்த மாரி ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு தான் சந்தோஷமா சந்தோஷம். இருக்கணும். அப்படின்னு எல்லாம் வந்து முடிவு பண்ணுவாங்க. வம்சாவளிய அவிங்களே ஆண்டுட்டு வருவாங்க. அதில ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா, ஒருத்தர் வந்து புரட்சி பண்ணுவார். நான் காதல் திருமணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு புரட்சி பண்ணி, காதல் திருமணம் பண்ணிட்டு வருவாரு. ஆட்சியே கவுந்து போயிரும். ம். அதுக்கப்புறம் அந்த ராஜாங்கமே இருக்காது. புரட்சி திருமணம் பண்ணது, காதல் திருமணம் பண்ண அரசர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, ராஜாங்கமே இருக்காது. அப்ப அதெல்லாம் என்ன விஷயம்னா, அவைங்க அந்த முகூர்த்தத்த செயல்படுத்தல. அதே முகூர்த்தத்த செயல்படுத்தி வந்தவைங்க பார்த்தீங்கன்னா, வம்சாவளியா ஆண்டுட்டே வந்திருப்பாங்க. அப்ப அவ்வளோ தூரம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிற விஷயத்த பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கீங்களே! அப்ப அதுக்குண்டான அவைங்களுக்கு நேரம் குடுக்கணும். இந்த காலத்தில எல்லாமே அவசரமா போயிருதே! இத பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் நட்சத்திரத்தையும் நம்ம நெட்ல அடிச்சா எல்லாம் வந்துருது. ஆப்ல போட்டா அது சொல்லிருது. சொல்லிடுது. நட்சத்திரத்துக்கு தானே சொல்லுது. உங்களுக்கு சொல்லலையே! அதுதானே முக்கியம். நட்சத்திரத்துக்கு அது சொல்லுது. நமக்கு சொல்லல. நமக்கு வேற நெறைய விஷயங்கள் அதில இருக்கு.